இந்த டிசைன் வந்து எனக்கு பார்க்கும்போது இப்ப பெருசா டிஃபரன்ஸ் ஹோல் நடுவுல சென்டர்ல ஹோலோ இல்ல இந்த இடத்துல கேப்போ தெரியாது. ஓகேங்களா? ஆனா அவங்க பிளவுஸ் வியர் பண்ணும்போது அது பாடியோட ஃபிட் ஆயிரும். அப்ப ஃபிட் ஆகும்போது அது நல்லா இழுத்து குடுக்கும். ஓகேவா? அப்ப இழுத்து குடுக்கும்போது என்ன ஆகும்? இந்த நடுவுல கேப் உள்ளதோ, இல்ல 2ம் கரெக்ட்டா ஸ்டிட்ச் பண்ணாம இந்த 2 சீக்வென்ஸ்க்கு இடையில உள்ள கேப்போ ஆக்வர்டா தெரியும் நமக்கு. ஓகேவா? அது தெரியக்கூடாது. அதனால தான் நம்ம ஒரு தடவ ஸ்டிட்ச் பண்ணும்போதும் கரெக்ட்டா கையால தள்ளி விட்டு கரெக்ட்டா ஸ்டிட்ச் பண்ணுங்கன்றது. இப்ப நடுவுல உள்ள கேப்புக்கு நான் என்ன பண்ணிக்கலாம், லோரியல் குடுத்துக்கலாம், இல்ல நம்பர் பீட் குடுத்துக்கலாம். இப்ப நான் வந்து என்ன பண்றேன், ஒரு நம்பர் பீட் குடுக்குறேன். ஒயிட்ல ஒரு நம்பர் பீட் எடுத்துட்டு அந்த நம்பர் பீட குடுத்துக்கிறேன். ஜஸ்ட் பீட உள்ள குடுத்துட்டு அப்படியே கீழ இழுத்துக்கிறேன் அவ்வளவுதான். ஓகேவா? ஓகேவா? இதுவே உங்களுக்கு ஃப்ளவர் ஷேப் வேணும்னா என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிட்டு குட்டியோண்டு சர்க்கிள், ஒரு சின்ன சர்க்கிள் அவ்வளவுதான். அந்த இத்துணூண்டு சர்க்கிள் மட்டும் ஃபார்ம் பண்ணிட்டு, இத சுத்தி இந்த லீஃப நீங்க ஒண்ணு ஒண்ணா ஸ்டிட்ச் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேவா? ஓகே. ஒண்ணு ஒண்ணா ஸ்டிட்ச் பண்ணிட்டே வரும்போது நடுவுல உள்ள கேப்புக்கு என்ன பண்ணணும்? நம்பர் பீடு குடுக்கலாம், லோரியல் குடுக்கலாம், 2, 3 சுகர் பீடு குடுத்துக்கலாம். என்ன வேணாலும் நீங்க குடுத்துக்கலாம். ஓகேவா? ஆனா ஃபில்லிங் வந்து பெர்ஃபெக்ட்டா குடுக்கணும். அது வந்து சுத்தி டிசைன் இருக்கணும். அதுக்கு மேல மொட்டு மாரி நல்லா பாக்குறதுக்கு கூட தெரியாத அளவுக்கு நல்லா ஃபில் ஆகி இருக்கணும். ஓவர்லாப் ஆகி தான் வரணும்ல மேம்?